அரைப்பட்டியோ லைட்டாக போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1/3 கொதிக்க வைக்கணும். இப்படி கொதிக்க வைக்கும் பொழுது தான் அந்த பட்டையில் உள்ள சாறு இறங்கும், கலர் இறங்கும். சார் இது வந்து பார்க்குறதுக்கு குடிக்கணும்னு ஆசையாக போகணும், அந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்கே. கலர் முக்கியம் இல்லை, அதில் உள்ள சாப்பிட்றதுக்கான பசிக்கல சும்மா பேருக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து குடித்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்லா சாப்பிடுவாங்க. அந்த டைஜஷன் பற்றி இருக்காது, ஏன்னா மூளை வந்து ஏற்றுக்கும். அதை குடித்த பிறகு சலைவா நல்லா சுரக்கும், அதனால் டைஜஷன் நல்ல பசி எடுத்துருக்கும், சாப்பிட்ருப்பாங்க. நிறைய பேர் உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன ஆகுது, நல்ல கொழுப்பும் சேர்ந்து போகுது, அதே மாதிரி நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் சேர்ந்து போகுது. இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்கள் நிறைய வெளியில் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் செய்கிறது, அதுவும் அவங்கள அதுலேருந்து தப்பிச்சுப்பாங்க. ஸோ நம்மளோட உடம்புல உள்ள பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான சில சூப்பரான விஷயம் நிறைய இருந்தாலும் இந்த பதிமுகம் ப்யூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு நிறைய இருக்குது. உடல் கழிவு மட்டும் கிடையாது, மனக்கழிவு. இதை எடுக்கும்போது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பிளட் ப்ரெஷர், சுகர் பேலன்ஸ் பண்ணுற விஷயங்கள் இந்த பதிமுகம் செய்கிறது. அதேமாதிரி வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா எப்படி நன்னாரி சர்பத் எடுக்கிறாங்களோ இந்த பதிமுகத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த கையில் வந்து பிம்பிள் இருக்குன்னு நோண்டுறாங்க பார்த்திங்களா, அவங்க இந்த வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பிம்பிளோடைய அந்த அலர்ஜிஸ் இருக்காது, அந்த கருப்பு கிளி போட்ட அந்த புண்ணெலாம் சீக்கிரம் ஆறிடும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியம். பதிமுகம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன சார் அது பதிமுகம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கேன், தண்ணி கொடுக்குறாங்க. நிறைய கேரளாலெலாம் போனாக்கா நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அது இல்லாத ஒரு இடமே இல்லையே, இது என்ன குடிக்கலாமா, இது ரொம்ப கோல்டு ஆகிடுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பதிமுகத்துக்கு உண்டு. பதிமுக பட்டை அப்படின்னு கேட்டாலே நாட்டு மருந்துகளில் கொடுப்பாங்க. இதை யாரும் யூஸ் பண்ணவங்க யாருமே இந்த வியாதின்றதுக்குள்ளேயே உள்ளே வர மாட்டாங்க. அதேமாதிரி உடம்பு ஹீட் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. தூக்கமின்மை, இந்த பெயின் கில்லர், இந்த பெஸ்ட்டு பெயின் கில்லர்னால் இந்த பதிமுகம். உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஹீட் இது போனாலே நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், நல்ல டைஜஷன் இருக்கும். இதுவே வந்து மிக முக்கியமாக 3ல் சூப்பராகிடுதா இந்த பதிமுகத்தோடைய பட்டை. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டையோ இல்லை அரைப்பட்டையோ லைட்டாக போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1/3 கொதிக்க வைக்கணும். இப்படி கொதிக்க வைக்கும் பொழுது தான் அந்த பட்டையில் உள்ள சாறு இறங்கும், கலர் இறங்கும். சார் இது வந்து பார்க்குறதுக்கு குடிக்கணும்னு ஆசையாக போகணும், அந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்கே. கலர் முக்கியம் இல்லை, அதில் உள்ள உலர்த்தன்மை, அது உலர்க்கக்கூடிய உள்ளத்தன்மை, அதுதான் மிக மிக முக்கியம். கண் பார்வை தெளிவாக இருக்கும், ஏன்னா ஹீட் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. கண் நோய்க்குள்ள எத்தனை குணங்களையும் சரி செய்யும். டைஜஷன் பிரச்சனை இருக்காது, ஏன்னா குடல் வளத்தை பெருப்படுத்தும். அங்கே இருக்கக்கூடிய நிர்ணய சுரபிகளை அழகாக சூப்பர் பண்ணும். 72,000 நாடியையும் பேலன்ஸ் பண்ணுச்சுன்னா, இந்த வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுச்சுன்னா இம்யூனிட்டியை கூட கொடுக்கும். ஸோ எல்லோரும் பயன்பெறட்டுமே வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற இடத்துல ஏன் இந்த ஹோட்டல்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிமுகம் தண்ணி வைக்கிறாங்க, இல்லைன்னா துளசி தண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பதிமுகம் வச்சதுக்கு காரணம் என்ன, சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா பசிக்க சில பேர் வந்து ஆசையோடு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கான பசிக்கல சும்மா பேருக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து குடித்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நல்லா சாப்பிடுவாங்க. அந்த டைஜஷன் பற்றி இருக்காது, ஏன்னா மூளை வந்து ஏற்றுக்கும். அதை குடித்த பிறகு சலைவா நல்லா சுரக்கும், அதனால் டைஜஷன் நல்ல பசி எடுத்துருக்கும், சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் டைஜஷன் இருக்கும். ரெண்டாவது நான்வெஜ் நிறையா சாப்பிட்ருப்பாங்க, நான்வெஜ் நல்லா செரிக்கும். நான்வெஜ் சாப்பிடும்பொழுது சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கும், சில பேருக்கு கொலஸ்ட்ரால் தங்கும். இது கொலஸ்ட்ராலையும் தங்க வைக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயத்தை இந்த பதிமுகம் செய்கிறது. அதாவது நிறைய முகம் கொண்டது தான் பதிமுகம். பதிமுகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் டெய்லி எடுக்கிறீங்களோ இல்லையோ, வாரத்துக்கு 2 வாட்டியாவது அந்த தண்ணியை குடிச்சிருங்க பதிமுகம். ஏன்னா இன்றைக்கி பிரச்சனையே என்ன பார்த்திங்கன்னா சேர்ந்த கழிவுகள். தேய்ந்த கழிவுகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம நல்ல கழிவும் தேய்ந்து போயிடக்கூடாது. நம்மக்கிட்ட தொடர்ந்து நல்ல கழிவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வார்ம்ஸ் உள்ளே இருக்குது பார்த்திங்களா, அதை தான் சொல்கிறேன். அதுவும் சேர்ந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன ஆகுது, நல்ல கொழுப்பும் சேர்ந்து போகுது, அதே மாதிரி நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் சேர்ந்து போகுது. இப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய
தவறான பழக்கவழக்கங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இருக்கும், ஆல்கஹால் எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது கூட இந்த பதிமுகம் சூப்பர். ஸ்கின் க்ளோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட மெலோனியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பதிமுகம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகுது. பீரியட்ஸ் பெயின் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க. ஸோ வெந்தயம் சாப்பிடுவாங்க. வெந்தயமே பார்த்திங்கன்னா உடம்ப ஹீட்டை பேலன்ஸ் பண்ணல. இது ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணும். பெயினை அழகாக ரெடியூஸ் பண்ணுது. ஆக டைஜஷன் பிரச்சனை உங்களுக்கு சுத்தமாக இருக்க போகிறதே கிடையாது. ஆக ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். ஆக பெயின் கில்லராக பயன்படுது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து பலமுகம் கொண்டதால் பதிமுகம் என்று பெயர் வந்ததோ தெரியாது. ஆனால் பதிமுகம் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 முறையாவது எல்லோரும் எடுக்கணும். சரி வந்து எல்லாருமே வெளியில் தான் எடுத்துக்கணுமா? இதை வந்து தண்ணி மாதிரி தான் எடுத்துக்கணுமா? தண்ணி மாதிரி எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர். குழந்தைங்களுக்கு கொடுங்களேன். அவங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் சேருது. அதுவும் அவங்கள அதுலேருந்து தப்பிச்சுப்பாங்க. ஸோ நம்மளோட உடம்புல உள்ள பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான சில சூப்பரான விஷயம் நிறைய இருந்தாலும் இந்த பதிமுகம் ப்யூரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு நிறைய இருக்குது. உடல் கழிவு மட்டும் கிடையாது, மனக்கழிவு. இதை எடுக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்காங்க. மெமரியை நல்லா தூண்டுது. மெமரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் மட்டுப்படுது பார்த்திங்களா? நல்லா இருந்துச்சுனாலே ஹைப்பாக அவங்க நல்லா படிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சூப்பர். அவங்களாம் சும்மா வாட்டர் மாரி கொடுத்தாலே போதுமான விஷயம் தான். டெய்லி எடுக்கலாம். இதை சாப்பிட்டா ரொம்ப குளிர்ச்சி ஆகுதே சார் உடம்பு. அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து டெய்லி எடுக்க போகிறதில்ல. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் எடுத்தாலே போதுமான விஷயம். இது எல்லாத்துக்கும் வலியுறுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பேரும் ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சு ஆரம்பித்து விடுறாங்க. நம்ம அப்போ மட்டும் எடுத்துக்கிறோம். அதை பற்றி கேட்குறோம். வீட்டில் வந்து அதை செய்ய மாட்டேங்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பிளட் ப்ரெஷர், சுகர் பேலன்ஸ் பண்ணுற விஷயங்கள் இந்த பதிமுகம் செய்கிறது. அதேமாதிரி வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா எப்படி நன்னாரி சர்பத் எடுக்கிறாங்களோ இந்த பதிமுகத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வெயில் காலங்களில் வரக்கூடிய அம்மை நோய்கள் ப்ளஸ் உடம்பு ஹீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள், பருக்கள், மாசுகள் எதுவுமே வந்து உங்கள் உடம்புல அண்டாது. ஏன்னா நியூட்ரலாக உடம்பு வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பதிமுகத்துக்கு உண்டு. நாட்டு மருந்து கடையில் ரொம்ப அழகாக கிடைக்கக்கூடிய அந்த பதிமுகத்தை மிஸ் பண்ணாதீங்க. பதிமுகம் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எடுத்தாலே போதுமான விஷயந்தான். ஆக மொத்தத்தில் கிளென்சர், டீடாக்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க இல்லையா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே அழகாக கெட்ட கொழுப்பை மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி. இது எல்லாமே ஒரு ட்ரிங்க்கில் அதுவும் சாதாரணமாக கிடைக்கிறது. ஏன் நம்ம மிஸ் பண்ணுவானே? ஆக மொத்தத்தில் உடலாக இயக்கமாக தயங்கி இயங்கி மறுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா? உடல் உறுப்புகள் சோம்பலாக இருக்குது பார்த்திங்களா? அந்த சோம்பல் முறிவுங்கிறதுக்கு இந்த பதிமுகம். சுறுசுறுப்பாகவே இருக்கலாம். நாளை என்று தள்ளி போடாமல் இன்றைக்கே செஞ்சு முடிக்கிற ஒரு வெற்றியை கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இந்த பதிமுகத்துக்கு கிடைக்கிது. ஆக பதிமுகத்தின் பயன்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் இன்றைக்கி பார்க்குறதோட கேட்குறதோடு இல்லாமல் பதிமுகத்தை வாங்கி குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்க, பெரியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் இதை எடுத்தாக்கா வியாதிக்குள்ளேயே வரமாட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இம்யூனிட்டி லெவல் நல்லாயிருக்கும். ஸோ பதிமுகத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த கையில் வந்து பிம்பிள் இருக்குன்னு நோண்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்க இந்த வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா பிம்பிளோடைய அந்த அலர்ஜிஸ் இருக்காது. அந்த கருப்பு கிள்ளி போட்ட அந்த புண்ணெலாம் சீக்கிரம் ஆறிடும். கிள்ளவே தேவையில்லை. அது அப்படியே அதுவாக ரெடியூஸ் ஆகும். ஆக ஃபேஸ் வாஷ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பதிமுகம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.